வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோட்ல போற ஒருத்தரோட வண்டி பஞ்சர் ஆயிடும். அவரு முத்துக்கிட்ட வழி கேட்க முத்து அவர ரொம்பவே கலாய்ச்சு விட்டுருவாரு. அந்த பையன் போங்க பாஸ் அப்படின்னு ரொம்பவே சலிச்சிட்டு போயிருவாரு. முத்து, கார்த்திக், தினேஷ் 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க. அப்போ செல்வம் வந்து காரை நிறுத்திட்டு, "டேய் என்னடா இங்க நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்க, "ஏன் இங்க நிக்கக்கூடாதா? இங்க வேணா நிக்கட்டுமான்னு?" கொஞ்சம் தள்ளி நின்னு கேட்கிறாரு முத்து. "டேய் டேய் போதும் விடுடா" அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. என்னடா பேசிட்டு இருக்கானுங்கன்னு திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு செல்வம். "டேய் சவாரிக்கு போகலையாடான்னு?" செல்வம் கேட்க, "சவாரி எதுவும் வரலடா" அப்படிங்கிற முத்து. "சரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டேனே அது என்னாச்சுங்கிறாரு?" "ஆமா டிடெக்டிவ் ஏஜென்சி பத்தி விசாரிக்க சொன்னியல்ல" அப்படின்னு செல்வம் கேட்க, "என்னது?" அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. "அதான்டா பிரைவேட்டா துப்பறியிற வேலை எல்லாம் பண்ணுவாங்களே அதுதாங்கிறாரு." "ஓ இந்த கல்யாணம் பண்றவங்க பொண்ணு எப்படி பையன் எப்படின்னு விசாரிக்க சொல்லுவாங்களே அதுவா?" அப்படின்னு கார்த்திக் கேட்க, "அது மட்டும் இல்லடா நம்ம ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவங்க கிட்ட சொன்னா போதும் விசாரிச்சு சொல்லிடுவாங்கன்னு தினேஷ் சொல்றாரு. "டேய் அப்படி யாராவது இருக்காங்களான்னு?" ஆர்வமா முத்து கேட்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட விசாரிச்சேன். ஒரு ஏஜென்சி இருக்கு. அவங்க ஒரு ஆள பத்தி விசாரிக்கணும்னா, ஏதோ 7 நாள் பேக்கேஜ் இருக்காம். ரூ. 60,000 ஆகுமா அப்படின்னு தினேஷ் சொல்லிட்டு இருக்க. 7 நாளைக்கு 60,000மா? டேய் அத சம்பாதிக்கிறதுக்கே 2 மாசம் ஆகும்டா. அவ்வளவுலாம் ஆகும்னா வேணாண்டாங்கிறாரு முத்து. டேய் வண்டிய பார்க் பண்ணுன்னு செல்வம் சாவிய கொடுத்துட்டு முத்துவ கூட்டிட்டு இந்த பக்கம் வர்றாரு. சரி எதுக்கு இதெல்லாம் கேக்குற? யார பத்தி விசாரிக்க போற? சொல்ல வேணாம்னா சொல்ல வேணாம் விட்டுரு அப்படின்னு செல்வம் சொல்ல, டேய் உன்கிட்ட என்னத்தடா நான் என்னைக்கிடா மறைச்சிருக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பார்லர் அம்மாவ பத்தி தான்டா விசாரிக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, அவங்கள பத்தி என்னடா விசாரிக்கணும்னு செல்வம் கேக்குறாரு. சம்திங் ஃபிஷ்ஷிடா அப்படின்னு முத்து சொல்ல, என்ன திங்கிறதுக்கு ஃபிஷ் வேணுமா? ஏய் அத கடைக்கு போய் வாங்க வேண்டியதானேடா? எதுக்கு டிடெக்டிவ் கிட்ட எல்லாம் போய் கேக்குற? அப்படின்னு செல்வம் கேக்குறாரு. டேய் அந்த ஃபிஷ் இல்லடா. ஃபிஷ்ஷினா ஏதோ மர்மம் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு முத்து சொல்ல, எந்த பாஷையிலன்னு கேக்குறாரு செல்வம். ஏதோ ஒரு பாஷையில விட அந்த பார்லர் அம்மா ஏதோ கேடி வேலை பாக்குது. அதனாலதான் அடிக்கடி வீட்ல பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு செல்வம் கேக்குறாரு. அதுதான் தெரியல. ஆனா எதையோ மறைக்குது. அத கண்டுபிடிக்கணும். இவன் என்னடான்னா ரூ. 60,000 ஆகும்னு சொல்றான். அதுக்கு நானே கண்டுபிடிச்சுட்டு போயிருவேங்கிறாரு முத்து. டேய் ஏதாவது பண்ணி குடும்பத்துல பிரச்சனை வந்துற போகுதுடா. செல்வம் சொல்ல, அதெல்லாம் விடுடா நான் பாத்துக்கிறேங்கிறாரு முத்து. அவங்க 2 பேரும் இந்த பக்கம் திரும்ப, அண்ணே வணக்கண்ணேன்ட்டு புன்னகை மன்னன் வந்து நிக்கிறாரு. டேய் வாப்பா காதல் மன்னா, என்ன ஆளைய காணோம்? லவ் ஒர்க் அவுட் ஆயிருச்சா அப்படின்னு முருகனை பார்த்து கேக்குறாரு முத்து. அதெல்லாம் இல்லன்னே அப்படின்னு முருகன் சொல்ல, ஏன் என்னாச்சு பேசுனியா இல்லையா அப்படின்னு முத்து கேட்க, அது அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி போய் பேர் கேட்டதுக்கு சாரி கேட்டுட்டு வந்துட்டேன்னு, அவங்க கிட்ட திரும்ப போய் பேசுறதுக்கு பயமா இருக்குன்னு அப்படின்னு முருகன் இழுக்க, டேய் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தீனா எப்படிடா? இப்படிலாம் பயந்துட்டு இருந்தேன்னா லவ் செட் ஆகாதுடா. லவ் பண்றதுக்கு முதல்ல என்ன வேணும் தெரியுமான்னு முத்து கேட்க, பொண்ணு தானேன்னு ஆர்வமா முருகன் கேக்குறாரு. டேய் முதல்ல தைரியம் வேணும்டா. அது இருந்தா எல்லாம் தானா செட் ஆகும் அப்படின்னு முத்து சொல்ல, அந்த தைரியம் தானே வரமாட்டேங்குதுங்க. பக்கத்துல போனாலே கை கால்லாம் நடுங்குது அப்படின்னு முருகன் சொல்ல, இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் டைமா லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாண்ணே அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னென்ன பண்ணணும்னு கேக்குறாரு முருகன். நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட பேசி செட் ஆகுறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கே. முதல்ல அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு பாருன்னு முத்து சொல்ல, தெரியும்னே ஒரு நாள் நான் பின்னாடியே போய் பார்த்தேங்கிறாரு முருகன். அதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சிருக்கான் பாருன்னு கிண்டல் பண்றாரு செல்வம். அந்த பொண்ணு வீட்டுக்கு பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போன முத்து சொல்ல, என்ன பழம்னே அப்படிங்கிறாரு அவரு. இவன் பாடு கஷ்டத்தான்னு வயப்பொத்திட்டு சிரிக்கிறாரு செல்வம். முறைக்கிற முத்து, பலாப்பழம். ஏண்டா வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போ. வீட்ல பொண்ணோட அப்பா இருப்பாரு. உங்க பொண்ணை நான் பார்த்திருக்கேன் புடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லு. கண்ணு கலங்காம நான் பார்த்துப்பேன். உங்க சம்மதம் வேணும்னு கேளு அப்படின்னு முத்து சொல்ல, வீட்ல போய் கேட்கணுமான்னேங்கிறாரு முருகன். ஆமாண்டா இந்த மாதிரி ஒருத்தன் உண்மையா கேட்டா ஒத்துக்குவாங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போ. தன்மையா பேசணும் புரியுதான்னு முத்து சொல்றாரு. சரின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு முத்துவோட கால்ல விழ போக அவரு தடுத்து நிறுத்தி, ஏன் கால்ல ஏன்டா விழற? பொண்ணு பெத்தவன் கால்ல போய் விழுப்போ அப்படின்னு முத்து சொல்ல, சரிண்ணே வரேன்னு நெஞ்சில கைய வச்சுட்டு கிளம்புறாரு முருகன். டேய் அவன் போய் கேட்டு பஞ்சாயத்து கிஞ்சாயத்து ஆயிர போகுதுடான்னு செல்வம் பயப்படுறாரு. டேய் நல்ல பையன்டா வீட்ல போய் பொண்ணு கேட்டான்னு வச்சுக்கே அவங்களே விசாரிச்சுட்டு ஒத்துக்க போறாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. நைட் ஆகுது. விஜயா கையில அந்த கந்திருஷ்டி பொம்மைய வச்சுக்கிட்டு ஆங்கிளா பாத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை தவிர மீறி இது எல்லாரும் ஆஜராயிருக்காங்க. எப்படிடா இந்த போட்டோ வந்துச்சு அப்படின்னு விஜயா பயங்கர கோவமா கேட்க, அதான் சொன்னேனேம்மா கந்திருஷ்டி பொம்மையா இந்த போட்டோவை வித்துக்கிட்டு இருந்தாங்க. சரி ஷோரூம்ல மாட்டி வச்சா திருஷ்டி எல்லாம் போகும் வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொன்னாங்க. இத வாங்குனதுக்கு அப்புறம் தான் இது உங்க முகம்னு ரோஹிணி சொன்னா. அப்புறம் நானே நோட் பண்ணேன். ஓ முகம் போட்ட போட்டோவும் ஒருத்தர் ரோட்ல கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கான்.
தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட இருந்த 10 போட்டோவையும் நானே காசு கொடுத்து வாங்கிட்டேன்னு மனோஜ் தயங்கிட்டே சொல்ல பயங்கர கோவமா இருக்காங்க விஜயா. எவன்டா என் போட்டோவை இப்படி பண்ணி வச்சதுன்னு விஜயா கத்த. அது யாருன்னு தெரியல ஆண்டி. ஏற்கனவே நார்த் இந்தியால இந்த போட்டோ நல்லா சேல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அம்மா அன்னைக்கு உங்க தலையில மாவு கொட்டும் போது உங்க முகம் இப்படிதானே இருந்துச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல போட்டோவை மறுபடி பாக்குற விஜயா, நான் என்ன திருஷ்டி பொம்மையா? என்னை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியுது அப்படின்னு விஜயா கோவமா கேட்க, அதான் அதுலயே போட்டிருக்கேன் கண் திருஷ்டி அம்மா அப்படிங்கிறாரு முத்து. ஸ்ருதியும் ரவியும் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. இதை என் கண்ணு முன்னாடி வைக்காத தூக்கி போடுறாங்கிற விஜயா தூக்கி வீச கல்லேன்னு கண்ணாடி சவுண்ட் விழுது. கரெக்டா அந்த நேரம் உள்ளர நுழையிற அண்ணாமலை அதை பார்த்துட்டு, விஜயா என்னது சாமி போட்டோவை தூக்கி வெளியே போடுற, கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு அவரு கேட்டுட்டு இருக்கா. அப்பா பாப்பா நல்லா பாருப்பா, அது சாமி போட்டோ இல்ல கந்திருஷ்டி போட்டோங்கிறாரு முத்து. ஏய் அப்படின்னு விஜயா கத்த, இல்ல இல்ல அது அம்மாவோட போட்டோ அப்படின்னு முத்து சொல்ல போட்டோவையும் தன்னையே பார்த்துட்டு நிக்கிற விஜயாவையும் மாறி மாறி பாக்குறாரு அண்ணாமலை. அதுவரையிலும் குழம்பி போய் நின்ன அண்ணாமலை முகத்துல சிரிப்பு வருது. அதையெல்லாம் தெரிஞ்சிருச்சாப்பா சிரிக்கிற அப்படின்னு முத்து கேட்க விஜயாவை தவிர எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு முகத்தை மாத்திக்கிற அண்ணாமலை, டேய் நான் எங்கடா சிரிச்சேன், நான் கோவமா தான் இருக்கேன் தெரியுமா உனக்குன்னு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அண்ணாமலை சொல்றாரு. இல்லப்பா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலப்பா, சிரிப்பா அடக்க கூடாதுப்பா, சிரிச்சிருப்பா சிரிச்சிருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, நான் ஏன்டா சிரிக்க போறேன், விஜயாவோட போட்டோ வந்திருக்கு ஆனா விஜயா தானான்னு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற அண்ணாமலை சிரிப்பை அடக்கிறதுக்காக மறுபடியும் போட்டோவையும் விஜயாவையும் மாறி மாறி பாக்குறாரு. ஒரு கட்டத்துல விஜயா கோவமாயி முகத்தை திருப்பிக்க அண்ணாமலை விஜயா பக்கத்துல வந்து முகத்து பக்கத்துல போட்டோ வச்சு பாக்குறாரு. இதுக்கு மேல என்னால சிரிப்பை அடக்க முடியாதுன்னு ஸ்ருதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா உத்து பாக்குற அண்ணாமலை, ஆமா நீதான் அப்படின்னு சொல்ல பயங்கர கோவத்தோட வேற இடத்துக்கு போய் நின்னுக்கிறாங்க விஜயா. சிரிக்கிற ஸ்ருதிய விஜயா முறைக்க, ஏய் அமைதியாரின்னு அடக்குறாரு ரவி. மீனாவுக்கும் சிரிப்பு வர வாய மூடுறாங்க. ஏய் என்னடி பல்ல காட்டுற, சிரிப்பு வருதா உனக்கு, உன்னை பார்த்துதான் ஊரே சிரிக்குது, உன் தம்பி பண்ண வேலைக்கு ஊரே கேவலமா சிரிக்குது, நீ என்ன பார்த்து சிரிக்கிறியா அப்படின்னு மீனாவை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா. மீனாவோட முகம் அப்படியே மாறி போயிடுது. அப்பா எதுக்கு முடிஞ்ச விஷயத்தெல்லாம் கிளறிட்டு இருக்காங்க, ஏன் மீனா மட்டும்தான் சிரிக்கிறாளா, எல்லாரும் தானே சிரிக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கு காரணம் மட்டும் இவ தானே அப்படின்னு விஜயா கேட்க, அத்தை நான் ஏன் இப்படி எல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு மீனா கேட்க, நடிக்காதடி, நீ தானே அன்னைக்கு என் தலையில மாவெல்லாம் கொட்டுன, இந்த போட்டோ கூட நீ தான் வெளியில விட்டுருப்ப, யார்கிட்டயாவது சொல்லி போட்டோ போட்டு விக்க சொல்லி இருக்கேங்கிறாங்க விஜயா கோவமா. இல்லத்த அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர, பூ வியாபாரம் பண்றது பத்தாதுன்னு என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த போட்டோவை போட்டு வித்துட்டு இருக்கியா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டுமா, பண்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறாரு மனோஜும். டேய் என்னடா நீ பாத்தியா, சும்மா பழி போட்டு பேசுறதே வேலையா போச்சு உங்களுக்கு, பேசாம இருந்துரு சொல்றேன்னு முத்து மனோஜ் முன்னாடி வந்து மிரட்டுறாரு. மனோஜ் அமைதியா இருன்னு ரோஹிணிய மனோஜ் கைய பிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அவன் எதுக்குடா மிரட்டுற, உன் பொண்டாட்டி தான் இந்த வேலையெல்லாம் பாத்துருக்கா அப்படின்னு விஜயா கத்த, அத்தை நான் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. விஜயா, மீனா அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, எல்லா கோவத்தையும் அவ மேலேயே காட்டினா எப்படி, இது அப்படியே விடுங்கிறாரு அண்ணாமலை. எப்படி விட சொல்றீங்க, உங்க போட்டோவை இதே மாதிரி பண்ணியிருந்தா அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன் போட்டோவை போட்டா எவன் வாங்குவான், பாவமா இருக்கும், கந்திருஷ்டி எப்படி போகும் அப்படின்னு அண்ணாமலை கேட்க மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்ருதி. மறுபடியும் விஜயா முறைக்க, ஏய் ஸ்ருதி அமைதியாருன்னு சொல்றேன்ல, வாய மூடிட்டு சும்மா இருன்னு மிரட்டுறாரு ரவி. கண்டிப்பா இது இவ வேலைதான், பூக்கட்டி சம்பாதிக்கிறது பத்தலன்னு இப்படி என்னை அசிங்கப்படுத்தி என் போட்டோவை விக்க வச்சிருக்கா அப்படின்னு விஜயா அபாண்டமா சொல்றாங்க. அப்பா சும்மா மீனாவையே கேட்க வேணாம்னு சொல்லுங்கப்பா, அவ என்ன பண்ணான்னு முத்து கேக்குறாரு. இவ தானேடா என் மேல மாவை தட்டி விட்டா அப்படின்னு விஜயா கத்த, அத்தை மாவு தானா விழுந்துச்சு அப்படின்னு மீனா சொல்றாங்க. இல்லம்மா அது எல்லாமே பிளானு, கீழே எண்ணெயை ஊத்தி அதுல உங்களை வழுக்கி விழ வச்சு அதுக்கப்புறம் உங்க தலையில மாவை கொட்டி போட்டோ எடுத்து விக்கதான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு மனோஜ் நேர்ல பார்த்த மாதிரி சொல்ல, டேய் ஓடுகாலி, உன்ன அளவுக்கெல்லாம் இங்க கிரிமினலா யாராலையும் யோசிக்க முடியாது, நீ தாண்டா அடுத்தவங்க படத்தை எப்படா எடுத்துட்டு போலான்னு பிளான் போட்டுட்டு இருப்ப அப்படின்னு முத்து சொல்ல, முத்து எல்லாத்துக்கும் அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, ஆன்ட்டியோட போட்டோ அப்புறம் எப்படி வெளியில போச்சு அப்படின்னு ரோஹிணிய கோவமா கேக்குறாங்க. கண்டிப்பா இதை இவதான் பண்ணிருப்பா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. இல்லத்த அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி இதுக்கு மீனாலாம் காரணம் இல்ல, அவங்கள தேவையில்லாம திட்டாதீங்க, இது என்னாலதான் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எல்லாருமே திகைச்சு போய் ஸ்ருதிய பாக்குறாங்க. சுதாரிக்கிற ரவி, என்ன உன்னாலயா, என்ன சொல்றேன்னு ஸ்ருதி கிட்ட கேக்குறாரு. அன்னைக்கு ஆன்ட்டியோட போட்டோவை எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன், அத சோசியல் மீடியாலயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதை யாரோ எடுத்து இப்படி பண்ணிருக்காங்கன்னு ஸ்ருதி சொல்றாங்க. எல்லாரும் அதிர்ந்து போய் நிக்க, நீ எதுக்கு இதை போஸ்ட் பண்ணன்னு ரவி கேக்குறாரு. நான் சும்மா ஃபன்னுக்காக பண்ணேன்,
அதை எடுத்து ஒரு ஆள் இப்படி போட்டோவா மாத்தி விப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு ஸ்ருதி கேட்க யாராலையும் எந்த பதிலும் சொல்லல. எல்லாரும் ஸ்ருதியவே பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியான்னு மனோஜ் கிட்ட ரோஹிணி கேட்க, புரிஞ்சுதுங்கிற மாரி தலையாட்டுறாரு மனோஜ். அப்பா, இந்த மாரி ஒரு ஐடியா நமக்கு தோணாம போச்சு பாரேன். நாமளே போட்டோ போட்டு வித்திருக்கலாமேங்கிறாரு முத்து. விஜயா முத்துவ முறைச்சு பார்த்துட்டு இருக்க. இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. நம்ம அம்மா போட்டோவை எவனோ ஒருத்தன் வித்துட்டு இருக்கான். அது நமக்கு தான் சொந்தம்னு எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு முத்து ஐடியா கொடுக்க டென்ஷன் ஆகுறாங்க விஜயா. நமக்கு ரைட்ஸ் வாங்குறதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே, அது என்னடாதுன்னு ரவி கிட்ட திரும்பி கேட்க, காப்பி ரைட்ஸ் அப்படின்னு ரவி சொல்ல, அது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓனர் நாம தான் சொல்லி இங்கேயே ஒரு கடைய ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற முத்துட்டு இந்த போட்டோவை எவ்வளோண்டா வாங்கினேன்னு மனோஜ் கிட்ட கேக்குறாரு. 200 ரூபீஸ் அப்படிங்கிறாரு மனோஜ். ஒரு போட்டோ 200 ரூபாய், 10 போட்டோ வித்தா 2000 ரூபாய் ஆச்சு, 100 போட்டோனா 20,000 ரூபாய் ஆச்சு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. பாருங்க, என் போட்டோ வச்சு வியாபாரம் பண்ணலாம்னு சொல்றான் பாருங்க அப்படின்னு விஜயா கோவமா கத்த. விடு, எவனோ ஒருத்தன் உன் முகத்தை வச்சு வியாபாரம் பண்றான், சந்தோஷப்படு, சங்கடப்படாத அப்படின்னு அண்ணாமலையும் சொல்ல. ச்சே அப்படின்னு கடுப்பாகிற விஜயா அங்க இருந்து போயிடுறாங்க. போற விஜயாவை தடுத்து புடிச்சு அம்மா மாமா மாமா அப்படின்னு மனோஜ் கேட்க, என்னடா அப்படின்னு கோவமா திரும்புறாங்க. இப்ப இந்த போட்டோவை என் ஷோரூம்ல மாட்டுறதா இல்லையா அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன விளையாடுறியா? அதெல்லாம் மாட்டக்கூடாதுன்னு விஜயா அடிக்க போறாங்க. அம்மா, இத மாட்டினா ஷோரூம்ல இருக்க திருஷ்டி போயிரும்னு சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் அதுக்கு அம்மா சாதாரணமா இருக்க போட்டோவை நீ எடுத்து மாட்டினாவே போதுண்டா நக்கல் அடிக்கிறாரு முத்து. மனோஜ் பெட்டுக்குன்னு இழுத்து விட்டுட்டு முத்துக்கிட்ட வேகமா வர்ற விஜயா அடிக்க வர அண்ணாமலை தடுத்துடுறாரு. ஏன்டா அப்படின்னு அவரு கேட்க, அப்பா ரெண்டும் ஒரே முகம் தானே அப்படிங்கிறாரு முத்து. அம்மா, நான் ஒரு புக்ல படிச்சேம்மா, நிறைய பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டா அந்த விஷயம் பொய்யா இருந்தாலும் உண்மையாயிடுமா. அதே மாதிரி இந்த போட்டோ வாங்கினவங்க எல்லாம் திருஷ்டி போயிடும்னு நம்பியிருப்பாங்கல்ல, அந்த நம்பிக்கையெல்லாம் சேர்ந்து உண்மையிலேயே இந்த போட்டோவுக்கு பவர் கொடுத்திருந்தா அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜும் மறைச்சிட்டு நிக்கிறாங்க விஜயா. அவன் சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. டேய், 10 போட்டோ வாங்கினேன்னு சொன்னில, எனக்கு ஒண்ணு கொடு, நான் கார்ல வச்சுக்கிறேங்கிறாரு முத்து. விஜயா படுபயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏங்க என்னங்க நீங்கன்னு மீனா கேக்குறாங்க. ஆமா மீனா, எனக்கும் நிறைய சவாரி வருதுன்னு எல்லாரும் கண்ணு வைப்பாங்கல்ல, அப்படியே நம்ம பசங்க எல்லார் கார்லயும் இந்த போட்டோ வச்சு விட்டுறலாம் அப்படின்னு முத்து சொல்ல. பேசாம இருங்க, அத்தையே கோவத்துல இருக்காங்கன்னு போட்டோவை புடுங்கி கீழே வைக்கிறாங்க மீனா. யாரோ எப்படியோ போங்க, என் வேலைதான் முக்கியம்னு நினைக்கிற மனோஜ், அம்மா இந்த போட்டோவை மாட்டவா இல்லையான்னு கேக்குறாரு. அப்படியே போட்டேன்னா பாருங்க கைய வாங்கிட்டு விஜயா போக. விடு விஜயா, மாட்டி வைக்கட்டும், உனக்கும் நிறைய திருஷ்டி இருக்குது, நம்ம வீட்லயே ஏதோ ஒரு இடத்துல மாட்டி வைக்கலாம்னு அண்ணாமலை சொல்றாரு. ஸ்ருதியால சிரிப்பை நிறுத்தவே முடியல. ஏங்க, நீங்களும் உங்களோட சேர்ந்துக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட பாய. நான் எதுக்கு கிண்டல் பண்ண போறேன், ஊர்ல எல்லா கடையிலயும் மாட்டியிருக்காங்க, நாமளும் மாட்டலாமேங்கிறாரு அண்ணாமலை. ஒண்ணு வேண்டாம் மனோஜ், இந்த போட்டோவை மாட்டக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்ல. இல்லம்மா, ஆல்ரெடி ஷோரூம்ல ஒண்ணு மாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. யாரு கேட்டுடா மாட்டுன, தூக்கி வெளியே போடுறான்னு விஜயா கத்துறாங்க. டேய், அப்பெல்லாம் தூக்கி போடுறாதடா, அப்புறம் எவனாவது அதை எடுத்துட்டு போய் அவன் கடையில வச்சு அவனுக்கு நல்லா வியாபாரம் ஆயிர போகுது அப்படின்னு முத்து சொல்ல. டேய் வாய மூடுறா, இது எல்லாம் உன் பொண்டாட்டியால வந்தது, இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா அவமானமும் தேடி வருது அப்படின்னு விஜயா மறுபடியும் மீனா கிட்டே யூட்டர்ன் போட்டு வர்றாங்க. அப்பா, இந்த போட்டோவால அம்மா ஊர் ஃபுல்லா ஃபேமஸ் ஆக போறாங்க, அப்படி பார்த்தா மீனாவுக்கு இவங்க நன்றி தானே சொல்லணும் அப்படின்னு முத்து கேட்க. பாத்தீங்களா, மனுஷன் பேசுவானா இவன் கூட அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்காங்க. சரி விடு, அப்புறம் வண்டலூர் ஜூல போய் பேச சொல்லுவான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. எல்லாருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. யூஸ்வலா முத்து தானே இப்படி பேசுவாரு, இப்ப அங்கிளும் இப்படி பேசுறாங்களேன்னு. கரெக்டுப்பா, நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டப்பான்னு முத்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஸ்ருதி இன்னும் சிரிச்சுட்டே இருக்க. கடுப்பாகிற விஜயா பக்கத்துல வந்து, டேய் இவ்வளவு சிரிக்கிறத நிறுத்த சொல்றான்னு ரவி கிட்ட சொல்றாங்க. ரவி ஸ்ருதிய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. விஜயா அவங்க ரூமுக்கு போறதுக்காக வேகமா வர்றாங்க. அவங்களுக்கு குறுக்க வந்து நிக்கிற மனோஜ், அம்மா இந்த போட்டோவை நான் மாட்டவா இல்லையான்னு கேட்க. பயங்கர கோவத்தோட மனோஜ ஒரு தள்ளு தள்ளிட்டு போக அவரு ஒரு குட்டிக்காரன் அடிச்சுன்னு எழுந்து உட்கார்றாரு. கீழே கிடக்குற மனோஜ் அப்பவும் அந்த போட்டோவை மாட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரு. மறுநாள் பொழுது விடியுது. ரோஹிணியும் மனோஜும் ஷோரூமுக்கு வர்றாங்க. எனக்கு இப்பவும் மீனா மேலதான் டவுட் இருக்கு ரோஹிணி, அவதான் அம்மா போட்டோ வெளியில வர்றதுக்கு ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்ல. அதான் ஸ்ருதி சொன்னாங்கல்ல, அவங்க ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணதை யாரோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. 2 பேரும் கல்லா கிட்ட வர்றாங்க. அங்க அவரோட ஸ்டாஃப் இந்த கந்திருஷ்டி படத்தை மாட்டி கையில பூவை எடுத்துட்டு இருக்காரு. டே டே என்னடா பண்றேன்னு மனோஜ் கேட்க. கந்திருஷ்டி படத்துக்கு பூ போடுறேங்க சார்னு அவரு சொல்றாரு. ஏன் அப்படியே மாலையெல்லாம் போட வேண்டியது தானே, அதோட ஆரத்தியும் எடுத்துட வேண்டியதானேன்னு மனோஜ் கேக்குறாரு. அப்படியாங்க சார், சரி சரிங்க சார், நான் போய் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன்னு வேகமா கிளம்புறாரு. டே டேய் அந்த போட்டோ விடுறா அப்படின்னு புடிச்சு மனோஜ் சொல்றாரு. ஏங்க சார், இதோட சக்தியை பத்தி வெளியே நல்லா பேசிக்கிறாங்களேங்க சார்
அதுவும் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க சார். அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல, இந்த போட்டோ மாட்டியிருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா, என் வாழ்க்கையில கெட்டது தான் நடக்கும். கழட்டு. யாரு கேட்டு இந்த வேலையெல்லாம் நீ பாக்குறன்னு மனோஜ் சத்தம் போடுறாரு. சாரிங்க சார்ன்னு அந்த போட்டோவ கழட்டுறாரு ஸ்டாஃப். காலையில என்னைய கேட்காம எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறேன்னு மனோஜ் கத்திட்டு இருக்க. வா மனோஜ். காலையிலயே எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அப்படின்னு ரோகிணி கன்சோல் பண்ணிட்டு இருக்க. மனோஜோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குறவரு சந்தோஷி சார். சந்தோஷி சார் தான் கால் பண்றாரு. அப்படிங்கிற மனோஜ் கால் ஆன் பண்ணி, சார் குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் சார். ஆல் குட் சார். சார் தேங்க் யூ சார். நிஜமாவாங்க சார்? ரியலி ரியலி தேங்க்யூங்க சார். தேங்க் யூ வெரி மச் சார். ஓகே சார். தேங்க் யூ சார்ன்னு குட்டி போட்ட புண்ணியாட்டம் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. போனை வச்சுட்டு திரும்புறவரு ரோகிணி அப்படின்னு அவங்க கைய பிடிக்க, என்ன என்னாச்சுன்னு ரோகிணி சிரிச்சிட்டு கேக்குறாங்க. ஒரு குட் நியூஸ். என்ன அப்படின்னு ரோகிணி கேட்க, இதேன்னு நினைச்சுக்கிற மனோஜ் போட்டோ அப்படின்னு பன்னீர் அப்படின்னு கூப்பிட்டுட்டே ஓடுறாரு. அந்த போட்டோவை கொண்டு வா, கொண்டு வாடா இங்க அப்படின்னு சொல்ல போட்டோவோட வந்து நின்னு சொல்லுங்க சார்னு கேக்குறாரு ஸ்டாஃப். போட்டோவை நீ எடுத்த இடத்துலயே மாட்டிரு, அதுக்கு பூவெல்லாம் போட்டு நல்லா பூஜை பண்ணு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. வெடுக்குன்னு மனோஜோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ரோகிணி. இப்ப எதுக்கு அந்த போட்டோவை மாட்ட சொல்ற அப்படின்னு ரோகிணி கேட்க, அந்த போட்டோ மாட்டின நேரம் நமக்கு நல்லது நடந்திருக்கு ரோகிணி. சந்தோஷ் சார் ப்ராஃபிட்ல 10 lakhs அனுப்பி இருக்காரு அப்படின்னு மனோஜ் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல, அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க ரோகிணி. இதோ பாரு பாரு, இவ்ளோ பெரிய ப்ராஃபிட் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னு மனோஜ் மொபைல காட்ட பாக்குற ரோகிணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்க்ராட்ஸ் மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்ல, சந்தோஷி சாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. எல்லாம் இந்த போட்டோ வந்த நேரம் தானே போய் அந்த போட்டோல இருக்க அம்மாவை தொட்டு தொட்டு கும்பிடுறாரு மனோஜ். இது இங்கேயே இருக்கட்டும்னு கும்பிட்டுட்டு அவரு வர, வேண்டாம் மனோஜ், ஆன்டி தான் அதை மாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல, அது இருக்கிறதுனாலதான் நல்லது நடக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆன்டி சொன்னதுக்கு அப்புறம் இதை நம்ம மாட்டி வச்சிருந்தா நல்லா இருக்காது மனோஜ். நாளை முன்ன அவங்க இங்க வந்து பாத்துட்டு காசுக்காக நம்ம இதை மாட்டி வச்சிருக்கோம்னு நினைக்க கூடாதுல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஓ அப்படியா சொல்ற, சரி எதுக்கு வம்பு, அப்புறம் அம்மா கிட்ட நான் தான் வாங்கி கட்டிக்கணும். நீர் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. மறுபடியும் ஸ்டாஃப் ஓடி வராரு. சொல்லுங்க சார்னு. இந்த போட்டோவை எடுன்னு மனோஜ் சொல்ல, என்னடா இவருங்கிற மாதிரி நினைச்சிட்டு போட்டோவை அப்படியே பூவோட கழட்டி எடுத்துட்டு போயிடுறாரு அந்த ஸ்டாஃப். ப்ரோன்னு கூப்பிட்டுட்டு பார்க் பாஸ் வராரு. வாங்க ப்ரோன்னு அவரோட கைய பிடிக்கிற மனோஜ், ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாரு. என்ன நல்லது நடந்திருக்கு? பார்க் ஃப்ரெண்ட் கேட்க, பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சந்தோஷி சார் இன்சென்டிவ்லாம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியா எவ்வளவுன்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். அது அப்படின்னு மனோஜ் ஏதோ சொல்ல வர ரோகிணி பார்த்து முறைக்கிறாங்க. இல்ல ப்ரோ, அது பிசினஸ் சீக்ரெட், அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சமாளிச்சிடுறாரு மனோஜ். பாத்தியா, காசு வந்த உடனே எங்கிட்டயே மறைக்கிற, உனக்கு நல்லது செய்ய வந்தேன் பாரு, நான் போறேன் போன்னு சொல்லிட்டு மொட்டை பாஸ் வேகமா போக, நல்லதா இப்ப என்ன செய்ய வந்தாருன்னு மனோஜ் நினைச்சிட்டு பின்னாடியே ஓடுறாரு. ஏ ப்ரோ நில்லு ப்ரோ நில்லு ப்ரோன்ட்டு போய் அவரை தடுத்து நிறுத்திடுறாரு. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ கோவப்படாதீங்க, ஆமா என்ன நல்லது அப்படின்னு மனோஜ் அவர் கைய பிடிச்சு கேட்க, நான் பார்க்ல ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, வேலை இல்லாவது எவனாவது வந்து படுத்திருக்கானான்னு மனோஜ் கேக்குறாரு. அவருக்கு வேலை வேணுமா? அதெல்லாம் முடியாது ப்ரோ, சும்மா பார்க்ல வந்து படுத்திருக்கவன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, போதும் நிறுத்துங்கிற மாதிரி மனோஜோட கைய பிடிக்கிற பார்க் ஃப்ரெண்டு, நீ அந்த பார்க்ல படுத்து தூங்கின வேண்டான்றதெல்லாம் மறந்துட்டியா? பழச மறக்காத ப்ரோ அப்படின்னு மொட்டபா சொல்ல, ஐயோ ஏன் ப்ரோ, சும்மா இரு ப்ரோன்னு வாய மூடுறாரு மனோஜ். நான் சொல்ல வரத கேளுன்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல, மனோஜ் அமைதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கதிர்னு ஒரு ஆள் வாக்கிங் வருவாரு. அவரு நமக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. வெளிநாட்டுல எல்லாம் பிசினஸ் பண்றாரு. இங்க ஈசிஆர்ல அவருக்கு பெரிய பங்களா வீடு இருக்கு அப்படின்னு மொட்டபா சொல்ல, சரி அதுக்கு அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. அந்த பங்களாவோட இன்னைய ரேட்டே 5 கோடி ரூபாய். அத 3 கோடி ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் உன்னை பத்தி சொல்லியிருக்கேன், நீ அந்த பங்களாவை வாங்கிடு அப்படின்னு மொட்டபாஸ் சொல்லிட்டு இருக்க. இத ஒட்டு கேட்டுட்டு வர ரோகிணி, மனோஜ் என்ன வீடு வாங்குறோமா அப்படின்னு கேக்குறாங்க. இரு முழுசா கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு மனோஜ் மறுபடியும் மொட்டபாஸ் கிட்ட போறாரு. ப்ரோ நீங்க கோடி கணக்குல பேசிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கெல்லாம் நம்ம கிட்ட ப்ராஃபிட் இல்லையே அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ப்ரோ லைஃப்ல இருக்க காசுக்கு பட்ஜெட் போட்டு வாழ்றது டிராபிக்ல இருக்க சிக்னல் மாதிரி, அதே இடத்துல தான் இருப்பான். ஆனா அடுத்தடுத்து முன்னேற நினைக்கிறவன் நிறைய கமிட்மெண்ட் வச்சுட்டு அதுக்காக ஓட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, சரி எதுக்கு 5 கோடி ரூபாய் வீட்டை 3 கோடி ரூபாய்க்கு தர்றாங்கன்னு மனோஜ் கேக்குறாரு. ப்ரோ ஒரு நல்ல ஆளுகிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு, நிறைய படிச்சு முன்னேறி வர்ற ஆளா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரும் அப்படிதான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வேகமா முன்னேறி வந்தாராம் அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, அப்படின்னு தலையாட்டிக்கிற மனோஜ், ரோகிணி நீ என்ன சொல்ற அப்படின்னு ரோகிணிகிட்ட வந்து கேக்குறாரு. வீடு வாங்குறதெல்லாம் நல்ல ஐடியா தான், ஆனா விலை அதிகமா இருக்கே அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து ஓகே பண்ணிக்கலாங்க சிஸ்டர், அப்புறமா லோன் கூட போட்டுக்கலாம், அந்த வீட்டோட போட்டோஸ் பாருங்க அப்படின்னு மொட்டபாஸ் தன்னோட மொபைல கொடுக்கறாரு. மனோஜும் ரோகிணியும் பாக்குறாங்க. நல்ல பெரிய வீடா தான் இருக்கு. ரோகிணி நீ என்ன சொல்ற
அப்படின்னு மனோஜ் கேக்க, ஆ நல்லா தான் இருக்கு. போய் பார்க்கலாம். ஓனர் கிட்ட பேசிட்டு அப்புறமா முடிவு பண்ணலாமே அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஓ அப்ப வீட்ட வாங்கலான்னு சொல்றியா? அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. போய் பார்க்கலாம் அப்படின்னு ரோகிணியும் ஒத்துக்குறாங்க. என்ன இன்னைக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது அப்படின்னு நினைக்கிற மனோஜ் டக்குன்னு யோசனையா திரும்பி ஓடுறாரு. ஓ அந்த போட்டோ அப்படிங்கிறவரு, டேய் பன்னீரு அந்த போட்டோவை குடுறா அப்படின்னு ஓடி போய் பன்னீர் தூக்கி போடுறதுக்காக வச்சிருந்த அந்த போட்டோவை கையில வாங்கிட்டு வர்றாரு. இந்த போட்டோவை இங்கேயே மாட்டி வச்சிடலான்னு அவர் எடுத்துட்டு வர பின்னாடியே ஓடி வர்ற ரோஹிணி, மனோஜ் எதுக்கு மனோஜ் இப்ப இந்த போட்டோவை கையில வச்சுட்டு சுத்துற? எதுக்கு இங்க போய் மாட்ட போறேன்னு ரோஹிணி கோவமா கேக்குறாங்க. இல்ல ரோஹிணி, ப்ராஃபிட் வீடுன்னு இவ்வளவு நல்லது நடக்குதே, இந்த போட்டோல ஏதோ பவர் இருக்கு, இது இங்கேயே இருக்கட்டும்ங்கறாரு மனோஜ். இது மட்டும் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன்னு ரோஹிணி மிரட்ட, அம்மா கிட்ட நான் டெக்னிக்கலா பேசிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கப்பவே, சரி ப்ரோ நான் ஓனர் கிட்ட பேசுறேன், அப்புறமா வீட்டை போய் பாத்துக்கலான்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்றாரு. சரி ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி ப்ரோ, சரி சிஸ்டர் நான் வரேன்னு சொல்லி பார்க் ஃப்ரெண்ட் கிளம்பிடுறாரு. டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ரோஹிணி. இனிமே இந்த போட்டோ இங்கேயே இருக்கட்டும். அம்மா நீயே இருமான்னு பழைய இடத்துலயே போட்டோ வச்சு பூவை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாரு மனோஜ். அம்மாவை பெருசா மதிக்காத மனோஜ் போட்டோவை ரொம்பவே மதிச்சு தொட்டு கும்பிட்டுட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோல முருகனும் முத்து கூட வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ணே இது உங்க வீடான்னு கேக்குறாரு. ஆமாண்டான்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே கிச்சன்ல இருந்து வர்ற மீனா, ஏய் நீயான்னு முருகனை பார்த்து கேக்குறாங்க. இவனை உனக்கு தெரியுமான்னு முத்து கேக்க, ஏங்க நான் தான் சொன்னேன்ல ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு, அது இவன் தான் அப்படின்னு மீனா கோவமா சொல்ல, அது எல்லாமே அண்ணன் கொடுத்த ஐடியா தான் அப்படின்னு முருகன் சொல்றாரு. யாரு உங்க நொண்ணே அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. முத்து அண்ணன் தான் அப்படின்னு முருகன் கைய நீட்டுறாரு முத்துவை நோக்கி. டேய் இத்தனை நாளா இவளை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாண்ணே நான் லவ் பண்றது இந்த பொண்ணு தானே அப்படின்னு மீனாவை நோக்கி கைய நீட்டுறாரு முருகன். கைய கட்டிட்டு ரொம்ப பவ்யமா அண்ணாமலை கிட்ட வந்து, அங்கிள் நீங்க சம்மதம் சொல்லுங்க அப்படின்னு முருகன் கேட்க, இந்த விஷயத்துல என்னை விட அவன் தான் முக்கியமான ஆளு அப்படிங்கிற அண்ணாமலை முத்துவ கைய காட்டுறாரு. முத்து திகைச்சு போய் நிக்க மீனா கொலவெறியில முத்துவ பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு செம்ம கலாட்டா இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.